வெல்கம் டு குமரி திண்டல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சூப்பராக சவ் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1/4 kg மாதிரி ஒரு சவ் எடுத்துகிட்ருக்கிறேன். இதோட தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாக்கி வந்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கிற சவ்வை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ மூடி போட்டு இதை வேக வைக்கணும். சவ் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ சவ் வந்து பாதி அளவு வெந்து வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ சேர்த்துடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதுவும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைனா மட்டன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, பரவாயில்ல. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சவ்வில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த காயில் இருக்கிற தண்ணியிலேயே சவ் நமக்கு முழுவதுமாக வெந்து வரும். இப்போ இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுக்கோங்க. அப்போ சவ் வந்து நமக்கு முழுவதுமாக வெந்து வந்துடும். இது வந்து சாம்பார் சாதம் அப்புறமா தயிர் சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, சவ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.